வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழகத்தில் 4 ரயில்வே மேம்பாலங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. உயிரோவியமாக வடிவமைக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நினைவிடம் இன்று திறந்து வைக்கிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். வீட்டு வசதி வாரிய நில ஒதுக்கீட்டில் முறைகேடு நடந்ததாக அமைச்சர் பெரியசாமி மீது தொடரப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு. ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை நியாய யாத்திரை ராஜஸ்தானுக்குள் நுழைந்தது. சமாஜ்வாடி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் பங்கேற்பு. பகுஜன் சமாஜ் கட்சியின் உத்தரப்பிரதேச எம்பி ரிதேஷ் பாண்டே கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தார். ஆம் ஆத்மியை டெல்லி மக்கள் தேர்ந்தெடுத்ததால் பாஜக எரிச்சலில் உள்ளது. ஆம் ஆத்மி தலைவர் சந்தீப் பாடக் பேச்சு. லாரி, ஜீப், பைக் என 3 வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்து. 9 பேர் உயிரிழந்த சோகம். மருத்துவமனைக்குள் புகுந்த டாக்டரை 18 முறை அரிவாளால் வெட்டிய நபர். மருத்துவமனையில் பெரும் அதிர்ச்சி. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழகத்தில் உலகத்தரத்தில் மேம்படுத்தப்படும் 34 ரயில் நிலையங்களுக்கு பிரதமர் மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார். 2ஆம் கட்டமாக நாடு முழுவதும் 554 ரயில் நிலையங்களை உலகத்தரத்தில் மேம்படுத்துவதற்கான பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். தமிழகத்தில் ரூபாய் 4100 கோடியில் 77 ரயில் நிலையங்களை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் முதல் கட்டமாக 18 ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் பணிகள் தொடங்கி நடந்து வருகின்றன. 2ஆம் கட்டமாக சென்னை கடற்கரை, பூங்கா, அம்பத்தூர், பரங்கிமலை, கிண்டி, மாம்பலம், மேட்டுப்பாளையம், கோவை வடக்கு, ஈரோடு, மொரப்பூர், திண்டுக்கல், தூத்துக்குடி, திருச்செந்தூர், மயிலாடுதுறை, கும்பகோணம், விருத்தாச்சலம், தருமபுரி, ஒசூர் உள்ளிட்ட 34 ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் பணியை மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். இது தவிர தமிழகத்தில் 4 ரயில்வே மேம்பாலத்தையும் 114 சுரங்க ரயில் பாதையையும் மோடி திறந்து வைக்கிறார். உயிர் ஓவியமாக வடிக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நினைவிடத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். நவீன காலத்துக்கேற்ற புது அம்சங்களை உள்ளடக்கி உயிர் ஓவியமாக வடிவமைக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நினைவிடத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். இதேபோல புதுப்பிக்கப்பட்டுள்ள முன்னாள் முதல்வர் அண்ணாவின் நினைவிடத்தையும் அவர் திறக்கிறார். என்னென்ன அம்சங்கள்? சென்னை கடற்கரையில் அண்ணா நினைவிடத்தை கடந்து கருணாநிதியின் நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு கருணாநிதி அமர்ந்த நிலையில் எழுதும் வடிவிலான சிலை அமைக்கப்பட்டுள்ளது. அந்த சிலையை கடந்து சென்றால் எதிரே கருணாநிதி சதுக்கம் உருவாக்கப்பட்டுள்ளது. அதன் முன்னே இருபுறமும் தமிழ் செம்மொழி என மத்திய அரசு ஏற்ற முடிவை தெரிவித்து பாராட்டி அப்போதைய காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி கருணாநிதிக்கு எழுதிய கடிதம் ஆங்கிலத்திலும் தமிழிலும் அமைக்கப்பட்டுள்ளன. இதுபோன்று பல்வேறு புகைப்படங்கள் அழகுற அமைக்கப்பட்டுள்ளன. வீட்டு வசதி வாரிய நில ஒதுக்கீட்டில் முறைகேடு நடந்ததாக அமைச்சர் பெரியசாமி மீது தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பிக்கிறது. வீட்டு வசதி வாரிய நிலத்தை முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பாதுகாவலருக்கு ஒதுக்கியதில் முறைகேடு நடந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சர் பெரியசாமி விடுவிக்கப்பட்டார். இந்த உத்தரவை ஆய்வு செய்யும் விதமாக தாமாக முன்வந்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விசாரணைக்கு எடுத்தார். அமைச்சர் பெரியசாமி சார்பில் டில்லி மூத்த வழக்கறிஞர் ரஞ்சித்குமார், லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் அட்வொகேட் ஜெனரல் P.S. ராமன் ஆகியோர் ஆஜராகி வாதிட்டனர். அனைத்து தரப்பு வாதங்கள் நிறைவடைந்து இம்மாதம் 13ஆம் தேதி உத்தரவை தேதி குறிப்பிடாமல் நீதிபதி தள்ளி வைத்தார். இந்த வழக்கில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இன்று உத்தரவு பிறப்பிக்கிறார். ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை நியாய யாத்திரை ராஜஸ்தானுக்குள் நுழைந்தது. காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கடந்த ஜனவரி 14ஆம் தேதி மணிப்பூரில் இந்திய ஒற்றுமை நியாய யாத்திரையை தொடங்கினார். 66 நாட்களில் 15 மாநிலங்களை கடந்து மராட்டியத்தின் மும்பையில் யாத்திரை நிறைவடைய உள்ளது. மணிப்பூரில் தொடங்கிய யாத்திரை பல்வேறு மாநிலங்களை கடந்து உத்தரப்பிரதேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் ராகுல் காந்தி நேற்று மேற்கொண்ட யாத்திரையில் சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவும் கலந்து கொண்டார். இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் நிறைவடைந்த பாரத் நியாய யாத்திரை தற்போது ராஜஸ்தான் மாநிலத்திற்குள் நுழைந்துள்ளது. ராஜஸ்தானின் பல்வேறு பகுதிகள் வழியாக செல்லும் யாத்திரை அங்கிருந்து குஜராத், மத்திய பிரதேசம் வழியாக இறுதியில் மராட்டிய மாநிலத்தில் சென்றடைய உள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த உத்தரப்பிரதேச எம்பி ரிதேஷ் பாண்டே கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தார்.
உத்தரப்பிரதேச மாநிலம் அம்பேத்கர் நகர் தொகுதி பகுஜன் சமாஜ் கட்சி எம்பியாக இருப்பவர் ரிதேஷ் பாண்டே. இவர் பகுஜன் சமாஜ் கட்சியிலிருந்து விலகுவதாக அதன் தலைவர் மாயாவதிக்கு கடிதம் எழுதினார். கட்சியிலிருந்து விலகிய சில மணி நேரங்களில் உத்தரப்பிரதேச பாஜக பொறுப்பாளர் வைஜெயந்த் ஜெய்பாண்டே, பாஜக மாநில தலைவர் பூபேந்தர் சிங் ஆகியோர் முன்னிலையில் பாஜகவில் அவர் இணைந்தார். அவருக்கு உத்தரப்பிரதேச துணை முதல்வர் பிரஜேஷ் பதக் வாழ்த்து தெரிவித்தார். ஆம் ஆத்மியை டெல்லி மக்கள் தேர்ந்தெடுத்ததால் பாஜக எரிச்சலில் உள்ளது என்று ஆம் ஆத்மி தலைவர் சந்தீப் பாடக் தெரிவித்துள்ளார். ஆம் ஆத்மி தலைவர் சந்தீப் பாடக் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது டெல்லி முதல்வராக அரவிந்த் கெஜ்ரிவால் பதவியேற்றதில் இருந்தே அவரை வழக்கில் சிக்க வைக்க பாஜக வாய்ப்பு தேடுகிறது. ஆம் ஆத்மியை டெல்லி மக்கள் தேர்ந்தெடுத்ததால் பாஜக எரிச்சலில் இருப்பதாக ஆம் ஆத்மி தலைவர் சந்தீப் பாடக் கூறியுள்ளார். குடிநீர் கட்டண பிரச்சினைக்கு தீர்வு காண டெல்லி அரசு விரும்புவதற்கும் பாஜகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என தெரிவித்தார். லாரி, ஜீப், பைக் என 3 வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளான சம்பவத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். பீகார் மாநிலம் கைமூர் மாவட்டம் மோகனியா நகரில் உள்ள நெடுஞ்சாலையில் ஜீப் சென்று கொண்டிருந்தது. அதில் 2 பெண்கள் உள்பட 8 பேர் பயணித்தனர். இந்நிலையில் தேவ்காலை என்ற கிராமம் அருகே சென்றபோது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த ஜீப் முன்னே சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் மீது மோதியது. பின்னர் ஜீப்பும் இருசக்கர வாகனமும் சாலையின் எதிரே வந்து கொண்டிருந்த லாரி மீது மோதின. இந்த கோர விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் தப்பியோடிய லாரி டிரைவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். மருத்துவமனைக்குள் புகுந்து டாக்டரை 18 முறை அரிவாளால் வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மராட்டிய மாநிலம் நாசிக் மாவட்டம் பஞ்ச்வதி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பணியாற்றி வரும் டாக்டர் கைலாஷ் ரதி, இவர் மருத்துவமனையில் பணியில் இருந்தபோது செல்போனில் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது மருத்துவமனைக்குள் அத்துமீறி நுழைந்த நபர் மறைந்திருந்த கைலாஷ் ரதியை கடுமையாக தாக்கினார். மேலும் தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் டாக்டர் கைலாஷ் ரதியை சரமாரியாக வெட்டினார். அரிவாளால் 18 முறை வெட்டப்பட்ட டாக்டர் கைலாஷ் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் நடத்திய விசாரணையில் தாக்குதல் நடத்திய நபர் அந்த மருத்துவமனையில் பணியாற்றிய முன்னாள் ஊழியரின் கணவர் என்பது தெரிய வந்தது. பெண் முன்னாள் ஊழியர் 12 லட்சம் ரூபாய்க்கு மேல் முறைகேடு செய்ததால் சமீபத்தில் வேலையில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். மனைவியை வேலையை விட்டு நீக்கியதால் ஆத்திரமடைந்த கணவர் மருத்துவமனைக்குள் நுழைந்து டாக்டரை அரிவாளால் சரமாரியாக வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் 20 கோடி மதிப்பீட்டில் தீவிர சிகிச்சை பிரிவு கட்டுவதற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் ரூபாய் 20 கோடி மதிப்பீட்டில் தீவிர சிகிச்சை பிரிவிற்கு 50 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை கட்டுவதற்கு இந்திய பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன், நகரமன்ற தலைவர் திருநாவுக்கரசு, பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ஹேமா, மாவட்ட மருத்துவ இணை இயக்குநர் ராமு, உதவி பொறியாளர்கள் ராஜீவ் ஷர்மா, தலைமை மருத்துவர் நளினி போஸ், தனி வட்டாட்சியர் மேகலை, மாவட்ட கவுன்சிலர் பிரியா பாண்டியன் மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கிடையே நடைபெற்ற 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக, சிபிஎம் கட்சிகளுக்கு இடையே 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை திமுக பேச்சுவார்த்தை குழுவுடன் நடைபெற்றது. திமுக பேச்சுவார்த்தை குழுவில் TR பாலு, KN நேரு, MRK பன்னீர்செல்வம், RS பாரதி, பொன்முடி ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். இதேபோன்று சிபிஎம் பேச்சுவார்த்தை குழுவில் மத்திய குழு உறுப்பினர் சம்பத் தலைமையில் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் சண்முகம், கனகராஜ், குணசேகரன் ஆகியோர் இடம்பெற்றனர். இதில் முதல் கட்ட பேச்சுவார்த்தை கடந்த 4ஆம் தேதி நடைபெற்றது. அதனையடுத்து 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற நிலையில் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் சம்பத் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், திராவிட முன்னேற்ற கழக பேச்சுவார்த்தை குழுவோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம். இந்த பேச்சுவார்த்தை நல்ல முறையிலே நடந்தது, இணக்கமானதாக இருந்தது. 2 தரப்பும் மனம் திறந்து பேசினோம். தொடர்ந்து விவாதிக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. விரைவில் நல்ல உடன்பாடு வரும். அந்த செய்தியை உங்களுக்கு விரைவில் தெரிவிப்போம். சட்ட போராட்டம் நடத்தி மீனவர்களை மீட்டு கொடுக்கப்படும் என ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் உத்தரவாதம் அளித்ததை அடுத்து தங்கச்சிமடம் மீனவர்கள் 2 நாட்களாக நடத்தி வந்த உண்ணாவிரத போராட்டத்தை வாபஸ் பெற்றனர்.
தமிழக கடலோர பகுதிகளிலிருந்து மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக குற்றச்சாட்டை முன்வைத்து மீனவர்களை தொடர்ச்சியாக கைது செய்து சிறையில் அடைத்து வருகின்றனர். மேலும் படகோட்டிகளுக்கு 6 மாத சிறையும், 2வது முறையாக எல்லை தாண்டினால் கைது செய்யப்படும் மீனவர்களுக்கு ஓராண்டு முதல் 2 ஆண்டு வரை சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டு வருவதால் மீனவர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் மீனவர் போராட்டத்திற்கு வருகை புரிந்து இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை சட்ட ரீதியாக நீதிமன்றத்தில் முறையிட்டு மீட்டு கொடுக்கப்படும் என உத்தரவாதம் அளித்ததை அடுத்து மீனவர்கள் 2 நாட்களாக நடத்தி வந்த உண்ணாவிரத போராட்டத்தை வாபஸ் பெற்றனர். அதனைத் தொடர்ந்து இலங்கை சிறையில் உள்ள 5 மீனவர்களின் குடும்பத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் தலா 10,000 வீதம் 50,000 நிதி உதவி வழங்கினார். இதனைத் தொடர்ந்து காலவரையற்ற வேலைநிறுத்தம் மற்றும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்வது குறித்து நாளை மீனவர்கள் சங்கத்தினர் ஒன்று கூடி பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு முடிவு அறிவிக்கப்படும் என மீனவ சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். இன்றைக்கு 2 நாளாக நாங்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தியிருந்தோம். இன்றைக்கு எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று எங்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலும் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில எங்களுடைய குறைகளை கேட்டறிய எங்களுடைய மரியாதைக்குரிய எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் எங்களுடைய நேரடியாக மீன்வளத்துறை அமைச்சர் மூலியமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சந்திக்க வைத்து இந்த இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை மீட்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும், நேரடியாக மீனவர் குழு சென்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து இந்த மீனவர் பிரச்சனையை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு வாங்கி தருவதாக உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள். திண்டுக்கல் கரூர் சாலையில் அமைந்துள்ள ஜிடிஎன் கலைக்கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை கலந்து கொண்டு 1274 மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் கரூர் சாலையில் அமைந்துள்ள ஜிடிஎன் கலைக்கல்லூரியில் 54வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு கல்லூரி செயலாளரும் தாளாளருமான ரத்தினம் தலைமை தாங்கினார். விழாவில் இஸ்ரோ முன்னாள் இயக்குநரும் சந்திரயான் மற்றும் மங்கள்யான் திட்ட இயக்குநருமான பத்மஸ்ரீ டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை கலந்து கொண்டு 1274 மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். இதில் 70 மாணவர்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக அளவில் தரவரிசை மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். விழாவில் மயில்சாமி அண்ணாதுரை உரையாற்றினார். அப்போது அரிதிலும் அரிதானது மனித பிறப்பு. இந்த மனித பிறப்பை மாணவர்கள் பயனுள்ளதாக்கி கொள்ள வேண்டும் எனவும், மலைத்துளி சேரும் இடத்தை பொறுத்து மாறுபடுவதை போன்று மாணவர்களும் தங்கள் விரும்பிய வாழ்க்கை கிடைக்காவிட்டாலும் தனக்கு கிடைத்த வாழ்க்கையை விரும்பி அதில் வெற்றியாளர்களாக மாற வேண்டும் என்றும், அரசு பள்ளியில் படித்த எனக்கு இஸ்ரோ பணி செய்யும் வாய்ப்பு கிடைத்துள்ளது எனவும், ஐக்கிய நாடுகளின் சபையில் 87 நாடுகளுக்கான அறிவியல் மாநாட்டில் தலைமை தாங்கும் வாய்ப்பு கிடைத்தது எனவும், விரும்பிய பணி கிடைக்கவில்லை என்ற அச்சத்தை தவிர்த்தால் வெற்றி பெறுவீர்கள் என்றும் மாணவர்களுக்கு மயில்சாமி அண்ணாதுரை அறிவுரை வழங்கினார். கெருகம்பாக்கம் கொளப்பாக்கம் பகுதியில் நடைபெற்று வரும் மழைநீர் கால்வாய் பணிகளை தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா நேரில் ஆய்வு செய்தார். ஆண்டுதோறும் பெய்யும் பருவமழையின் போது செம்பரம்பாக்கம், போரூர் ஏரிகளிலிருந்து வெளியேறும் உபரி நீரால் கொளப்பாக்கம், கெருகம்பாக்கம் பகுதிகள் அதிக அளவில் பாதிப்படைந்து வந்தது. இதையடுத்து இந்த பகுதிகளில் கட் அண்ட் கவர் கால்வாய் அமைத்து உபரி நீர் நேரடியாக அடையாறு ஆற்றில் கலப்பதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பணிகள் எவ்வளவு முடிந்துள்ளது, எவ்வளவு காலத்திற்குள் பணிகள் முடிவடையும், தற்போது இந்த பணிகள் முடிவடைந்தால் எந்தெந்த பகுதிகள் பாதிப்படையாமல் இருக்கும் எனவும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் திறந்த நிலையில் இருக்கும் மழைநீர் கால்வாய்களின் மீது மூடிகள் போட வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். ஆய்வின் போது காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உட்பட பலர் உடனிருந்தனர். கோவையை அடுத்த மாதம்பட்டி அருகே சாலையில் சென்ற இருசக்கர வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்தின் மீது மோதிய விபத்தில் கல்லூரி மாணவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாதம்பட்டி அம்மன் நகர் தெற்கு தோட்டத்தைச் சேர்ந்த லோகநாதன் என்பவர் பேரூர் பகுதியில் உள்ள கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்துள்ளார். இந்நிலையில் கல்லூரியில் நடைபெறும் ஆண்டு விழாவில் பங்கேற்க இருசக்கர வாகனத்தில் லோகநாதன் கல்லூரிக்கு சென்றார். மாதம்பட்டி பெட்ரோல் பங்க் அருகே முன்னால் சென்ற ஆம்னி வேனை முந்திய போது கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகனம் எதிரே வந்த தனியார் கல்லூரி பேருந்தின் மீது மோதியதில் லோகநாதன் பேருந்து சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போரூர் காவல்துறையினர் லோகநாதன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து பேரூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கல்லூரி ஆண்டு விழாவிற்கு சென்ற மாணவர் விபத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் சக மாணவர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
ஆம்பூர் வாணியம்பாடி பகுதிகளில் செயல்படும் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் பாலாற்றில் கலப்பதை மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் செயல்பட்டு வரும் தோல் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் பாலாற்றில் கலப்பதால் நுரை படர்ந்து நீர் நிறம் மாறி மாசடைந்து வருவதுடன் ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதக்கின்றன. இது குறித்து பலமுறை புகார் அளித்தும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் தோல் தொழிற்சாலைகளுக்கு அதிகாரிகள் துணை போவதாகவும் இதனால் வருங்கால சந்ததியினருக்கு கிடைக்க வேண்டிய வளங்கள் அனைத்தும் நாசமாவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். திருத்தணியில் கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் நகர மக்களுக்கு குடிநீர் விநியோகம் பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் கடந்த 2020ஆம் ஆண்டு திருத்தணி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் ரூபாய் 109 கோடியே 68 லட்சம் மதிப்பீட்டில் பாலாற்றின் திருப்பார் கடல் பகுதியிலிருந்து நீர் உறிஞ்சி கிணறுகள் அமைத்து 86 கிலோமீட்டர் தூரத்திற்கு பகிர்மான குழாய்கள் அமைத்து நகர மக்களுக்கு குடிநீர் வழங்க கூட்டு குடிநீர் திட்டப்பணிகள் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்திற்காக திருத்தணி சேகர்வர்மா நகரில் தண்ணீரை தேக்கும் நீர் உந்து நிலையம், இந்திரா நகர் பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டும் பணிகள் நிறைவு பெற்றது. மேலும் நகராட்சியில் அனைத்து பகுதிகளிலும் பைப் லைன்கள் அமைத்து வீடுதோறும் குடிநீர் வழங்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் கூட்டு குடிநீர் திட்ட பணிகளை காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். இதையடுத்து சேகர்வர்மா நகரில் நீர்த்தேக்க தொட்டி அருகில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். சந்திரன், நகரமன்ற தலைவர் சரஸ்வதி பூபதி, துணைத் தலைவர் சாமிராஜ் பூபதி மற்றும் தலைமை செயற்குழுவினர் பங்கேற்று குத்துவிளக்கேற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர். தாய்ப்பாலின்றி தவிக்கும் குழந்தைகளின் பசிப்பினியை போக்க கோவை பச்சாபாளையத்தில் செயல்படும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை சென்டரில் 24 மணி நேரமும் விநியோகிக்கும் தாய்ப்பால் ATM திறக்கப்பட்டுள்ளது. பிறக்கும் குழந்தைகளுக்கு இன்றியமையாத உணவாக உள்ள தாய்ப்பாலில் வேறு எந்த ஒரு உணவிலும் இல்லாத அளவிற்கு ஊட்டச்சத்துகள் நிறைந்துள்ளது. நவீன உலகில் மாறிப்போகும் உணவு பழக்க வழக்கத்தால் தாய்மார்களுக்கு பால் சுரப்பு குறைந்து பல குழந்தைகளுக்கு தாய்ப்பால் போதுமான அளவில் கிடைப்பதில்லை. இந்த நிலையில் கோவை பச்சாபாளையத்தில் செயல்படும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை சென்டரில் 24 மணி நேரமும் விநியோகிக்கும் தாய்ப்பால் ATM திறக்கப்பட்டு உள்ளது. மருத்துவர்கள் பரிசோதனை செய்த தாய்ப்பால் இந்த மையத்தில் சேமித்து வைக்கப்படுகிறது. பச்சிளம் குழந்தை நல மருத்துவர்கள் தருகின்ற பரிந்துரை சான்றிதழுடன் தாய்ப்பால் விநியோகம் செய்யும் ATM-இல் அணுகினால் இலவசமாக 24 மணி நேரமும் தாய்ப்பாலை பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கே நம்ம செகண்ட் ATM, தட் இஸ் மதர்ஸ் மில்க் பேங்க், அம்மா தாய்ப்பால் ATM இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதோட மெயின் சென்டர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் ஹெட் ஆஃபீஸ் அங்கே இருக்குது. அங்கே நம்ம மதர்ஸ் டோனர்ஸ் மில்க் கொடுக்குறாங்க. அங்கே பேஸ்டரைஸ் பண்ணிவிட்டு அப் டு 6 months நம்ம -18 டிகிரியில் பேஸ்டரைஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அங்கே வைக்க முடியும். தேவையான மதர்ஸ், தட் இஸ் குழந்தைங்களுக்கு யார் அவங்க மதர்ஸ் டெலிவரியை தவறிட்டாங்க, இல்லை கேன்சர் இதாக இருக்காங்க, ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, இல்லை அவங்க மதருக்கு லாக்டேட் ஆகலை மில்க்கு, அவங்க அங்கே தேவையான டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனோட வாங்க முடியும். அண்ட் இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அங்கே எந்த சார்ஜஸும் கிடையாது. முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு திருச்சியில் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் மாரத்தான் போட்டி மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் முடித்திருத்துவோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு திருச்சி அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் திருச்சி தெற்கு மாவட்ட மாநகர தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் மாபெரும் மாரத்தான் போட்டி மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் முடித்திருத்துவோருக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களை தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் பொதுச் செயலாளர் கணேஷ்குமார் வரவேற்றார். கூட்டமைப்பு செயலாளர் ஜோசப் நெல்சன் தலைமை வகித்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கழக துணை பொதுச் செயலாளர் க. பொன்முடி, திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளரும் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மாநிலங்களவை உறுப்பினர் சண்முகம், மாநகர கழக செயலாளர் மதிவாணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முன்னதாக நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் 600க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஓடினர். அதனைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு, 400க்கும் மேற்பட்ட முடித்திருத்துவோருக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மளிகை பொருட்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். காட்டுமன்னார் கோயில் அடுத்த ஆயங்குடியில் ஸ்ரீ கணபதி நாச்சியார் நல்லதம்பி கல்வி மேம்பாட்டு அறக்கட்டளையை பல்கலைக்கழக இணைவேந்தர் கே. நிர்மல் திறந்து வைத்தார்.
கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே ஆயங்குடியில் ஸ்ரீ கணபதி நாச்சியார் நல்லதம்பி கல்வி மேம்பாடு அறக்கட்டளையின் துவக்க விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு அறக்கட்டளை நிறுவனர் சிவபிரகாசம், முனைவர் சிவானந்தம், தலைவர் சிவகுமார் ஆகியோர் தலைமை தாங்கினர். அருள்ஜோதி அறக்கட்டளை நிறுவனர் கிருபாசங்கர் அனைவரையும் வரவேற்றார். விழாவில் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன், பல்கலைக்கழக இணைவேந்தர் கே நிர்மல் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்து அறக்கட்டளையை தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற ஆசிரியரும் தமுமுக மாவட்ட செயலாளருமான நுகுமான், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நாகராஜன், ராமகிருஷ்ண வீரப்பன், முனுசாமி, சவுதி சங்கர், சுபலட்சுமி உள்ளிட்டோர் வாழ்த்துரை வழங்கினர். இதில் கிராம பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூரில் வனத்துறை சார்பில் ஆமை முட்டைகள் சேகரிப்பில் இருந்த 109 ஆமை குஞ்சுகளை தேவனாம்பட்டினம் கடற்கரையில் விடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் மாவட்ட வனத்துறை சார்பில் தேவனாம்பட்டினம் கடற்கரையில் கடல் ஆமைகளின் முட்டைகள் சேகரிக்கப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த ஆண்டின் முதல் நிகழ்வாக 109 முட்டைகளில் பொறிக்கப்பட்ட ஆமை குஞ்சுகளை வனத்துறை சார்பில் கடற்கரையில் விடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கடலூர் மாவட்ட வன அலுவலர் குருசாமி மற்றும் கடலூர் வனச்சரக அலுவலர் ரமேஷ், பன்ருட்டி பிரிவு வனவர் திலகராஜ், வனக்காப்பாளர் ஆதவர்மன் மற்றும் விலங்குகள் ஆர்வலர் செல்லா உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்டு ஆமை குஞ்சுகளை பாதுகாப்பாக தேவனாம்பட்டினம் கடற்கரையில் அனுப்பிவிட்டனர். திருச்சியில் இருசக்கர வாகன பழுது நீக்குவோர் தொழிற்சங்கம் சார்பில் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் மலைக்கோட்டை மாநகர இருசக்கர வாகன பழுது நீக்குவோர் தொழிற்சங்கம் சார்பில் ஆண்டு விழா பொன்மலைப்பட்டி சாலையில் ஸ்ரீராம் மஹாலில் நடைபெற்றது. இருசக்கர வாகன பழுது நீக்குவோர் தொழிற்சங்கத்தின் மாவட்ட தலைவர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கௌரவ தலைவர் லட்சுமணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். விழாவில் இருசக்கர வாகன பழுது நீக்குவோர் தொழிற்சங்க தொழிலாளர்களுக்கு தனிநல வாரியம் அமைக்க வேண்டும், மெக்கானிக் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தின் முன்னேற்றத்திற்கு தமிழக அரசு நிதியுதவி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் பொருளாளர் செல்லுமணி, மாவட்ட இணை செயலாளர் செல்வம், மாவட்ட துணை செயலாளர் பாலசுப்பிரமணி, மாவட்ட செய்தி தொடர்பாளர் சையத் மற்றும் இருசக்கர வாகன பழுது நீக்குவோர் தொழிலாளர் சங்கத்தின் நிர்வாகிகள், உறுப்பினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழுப்புரத்தில் தமிழ்நாடு வெல்டிங் உரிமையாளர் முன்னேற்ற சங்கத்தின் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாநில தலைவர் வெங்கடேசன் தலைமையில் தமிழ்நாடு வெல்டிங் உரிமையாளர் முன்னேற்ற சங்கத்தின் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட தலைவர் இளையராஜா, மாவட்ட செயலாளர் குமரவேல், மாவட்ட பொருளாளர் தீபன், மாவட்ட நிர்வாகிகள் ரவி, செந்தில், பலராமன், சுரேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மாநில தலைவர் வெங்கடேசன் பேசினார். அப்போது வருகின்ற மே 1ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டத்தில் 3வது மாநில மாநாடு நடத்த வேண்டும், அனைத்து வெல்டிங் தொழில் செய்பவர்களை உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 3 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்தார். மேலும் பேசிய அவர், கடலூர் அருகே கடன் தொல்லை தாங்காமல் 2வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலைக்கு முயற்சித்த நபர் குறித்து தேவனாம்பட்டினம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் அடுத்த குண்டு உப்பலவாடி பகுதியைச் சேர்ந்த தயாநிதி என்பவர் ஆல்பேட்டை பகுதியில் மளிகை கடை நடத்தி வருகிறார். இவர் தனது தாயின் மருத்துவ செலவிற்காக 20க்கும் மேற்பட்டவர்களிடம் 1.5 கோடி ரூபாய் வரை கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடன் அளித்தவர்கள் பணத்தை திருப்பி செலுத்த வேண்டும் என நெருக்கடி கொடுத்ததால் பணத்தை திருப்பி செலுத்த முடியாத நிலையில் மன உளைச்சலில் இருந்து வந்த தயாநிதி வீட்டின் 2வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலைக்கு முயற்சித்தார். இதனால் அவருக்கு கை கால்களில் முறிவு ஏற்பட்டது. இதனை பார்த்த அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த தேவனாம்பட்டினம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. ராமநாதபுரம் நகராட்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் பாதாள சாக்கடை திட்டத்தில் இரும்பு குழாய் பதிக்கப்படும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ராமநாதபுரம் நகராட்சி கூட்ட அரங்கில் அவசர கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு நகராட்சி தலைவர் கார்மேகம் தலைமை தாங்கினார். துணைத் தலைவர் பிரவீன் தங்கம் மற்றும் செயற்பொறியாளர் ரங்கராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் பாதாள சாக்கடை திட்டத்தில் சிமெண்ட் குழாய்கள் பதிப்பதால் அரிப்பு ஏற்பட்டு அடிக்கடி உடைப்பு ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து ரூபாய் 10 கோடியே 43 லட்சம் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை திட்டத்திற்கு இரும்பு குழாய் பதிக்கப்படும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதில் அனைத்து கவுன்சிலர்களும் பங்கேற்றனர். அரக்கோணம் அரசு பொது மருத்துவமனையில் ரூபாய் 25 கோடி மதிப்பீட்டில் கட்டிடம் கட்டுவதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார்.
குஜராத் மாநிலம் ராஜ்கோட் ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் இருந்தவாறு பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அரசு பொது மருத்துவமனையில் ரூபாய் 25 கோடி மதிப்பீட்டில் 50 படுக்கை வசதி கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ச வளர்மதி, மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ், கோட்டாட்சியர் ஃபாத்திமா, இணை இயக்குனர் மருத்துவ பணிகள் மருத்துவர் நிவேதிதா, வட்டாட்சியர் செல்வி, மருத்துவர்கள் ரெஜினா, கணேஷ் மற்றும் செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் உள்ள தூய ஆரோக்கியநாதர் ஆலயத்தில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் உள்ள தூய ஆரோக்கியநாதர் ஆலயத்தில் குளோபல் வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன், தூய ஆரோக்கியநாதர் ஆலயம், புனித வின்சென்ட் தே பவுல் சபை மற்றும் ஆலந்தூரில் உள்ள சங்கரா நேத்ராலயா கண் மருத்துவமனை ஆகியவை இணைந்து இலவச கண் சிகிச்சை முகாமை நடத்தியது. குளோபல் வெல்ஃபேர் ஃபவுண்டேஷனின் நிர்வாக அரங்காவலர் டாக்டர் இலிங்கம் சீனிவாசன் முயற்சியினாலும் வழிகாட்டுதலின்படியும் மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமில் பங்கேற்ற 200க்கும் மேற்பட்டோருக்கு கண்புரை உள்ளிட்ட கண் சார்ந்த மருத்துவ பரிசோதனைகள் நடத்தப்பட்டது. இதில் அறுவை சிகிச்சைக்கு தேர்வு செய்யப்பட்ட 40 பேரை ஆலந்தூரில் உள்ள சங்கரா நேத்ராயா மருத்துவமனையின் பேருந்தில் இலவசமாக அழைத்துச் சென்றனர். அங்கு அவர்களுக்கு இலவசமாக கண் அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது. முகாமில் புனித வின்சென்ட் தே பவுல் சபை நிர்வாக தலைவர் எட்வர்ட் ராஜா, உப தலைவர் மார்டின் கென்னடி மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். குன்னூரில் ரூபாய் 1,19 லட்சம் மதிப்பீட்டில் பேருந்து நிலையத்தை புதுப்பிக்கும் பணியினை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் துவக்கி வைத்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 2023-2024 ஆண்டின் நிதியின் மூலம் ரூபாய் 1,19 லட்சம் மதிப்பீட்டில் குன்னூர் நகராட்சியின் சார்பில் பேருந்து நிலையத்தை புதுப்பிக்கும் பணி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன், நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா மற்றும் மாவட்ட ஆட்சியர் அருணா ஆகியோர் பங்கேற்று பணியினை துவக்கி வைத்தனர். இதனையடுத்து மகளிர் இலவச பேருந்தினை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் குன்னூர் நகராட்சி தலைவர் வாசிம் ராஜா, நகராட்சி ஆணையாளர் பாரிஜான் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் சதீஷ் உட்பட அரசு அதிகாரிகள், அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். யானையின் அருகே வாகன ஓட்டிகள் படம் எடுக்க வேண்டாம் என அறிவுறுத்தியும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவது வாடிக்கையாக உள்ளது என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் நந்தகோபால் பாலம் அருகே ஒற்றை காட்டு யானை நின்று கொண்டிருந்தது. அதனை கண்ட வாகன ஓட்டிகள் வாகனத்தை நிறுத்திவிட்டு காட்டு யானை அருகே சென்று ஆபத்தை உணராமல் புகைப்படங்கள் எடுத்தனர். வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் யானைகளின் அருகே செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் பலமுறை அறிவுறுத்தியும் ஆபத்தை உணராமல் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவது வாடிக்கையாக உள்ளது என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் 4 ரயில்வே மேம்பாலங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. உயிரோவியமாக வடிவமைக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நினைவிடம் இன்று திறந்து வைக்கிறார் முதல்வர் மு க ஸ்டாலின். வீட்டு வசதி வாரிய நில ஒதுக்கீட்டில் முறைகேடு நடந்ததாக அமைச்சர் பெரியசாமி மீது தொடரப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு. ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை நியாய யாத்திரை ராஜஸ்தானுக்குள் நுழைந்தது. சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் பங்கேற்பு. பகுஜன் சமாஜ் கட்சியின் உத்தரப்பிரதேச எம்பி ரிதேஷ் பாண்டே கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தார். ஆம் ஆத்மியை டெல்லி மக்கள் தேர்ந்தெடுத்ததால் பாஜக எரிச்சலில் உள்ளது. ஆம் ஆத்மி தலைவர் சந்தீப் பாடக் பேச்சு. லாரி, ஜீப், பைக் என 3 வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்து, 9 பேர் உயிரிழந்த சோகம். மருத்துவமனைக்குள் புகுந்த டாக்டரை 18 முறை அரிவாளால் வெட்டிய நபர், மருத்துவமனையில் பெரும் அதிர்ச்சி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.